நீதிக்கும் நேர்மைக்கும் நடுவானவனே மனம். அப்பேற்பட்ட ஒப்பற்ற பரந்தாமனை என்னுடைய மனதில் வைத்து அனுதினமும் பூஜித்து வருகின்றேன். அது மட்டுமல்லாமல் இது அமர்ந்தவனமாக இருக்கின்றீர்களே, ஆண்டோர்கள் சான்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார், எப்படிப்பட்டவன், எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? பாண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவிக்கு 5 ராஜாக்கள் பிறந்தார்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அப்படி 5 ராஜாக்களிலே பீமனுக்கும் கும்பலக்கண்ணிக்கும் கடோர் கஜன் என்று ஒரு குழந்தை பிறந்தார். அந்த கடோர் கஜன் ஈன்றெடுத்த ஒரே ஒரு புதல்வன் என்னுடைய பெயர் தான் அப்படி அந்தலவனமாக இருந்து கொண்டு நான் சின்னஞ்சிறு குழந்தை இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய தாய் தந்தை இருவரும் தன்னந்தனே விடுத்து விட்டு இறந்து விட்டார்கள். அன்று நாள் முதல் கொண்டு இன்று நாள் வரைக்கும் இந்த இடும்பாவனத்திலே இளவரசனாகவும் வாழ்ந்து வருகின்றேன். அருகாமையில் இருக்கக்கூடிய காவலனை பார்க்க வேண்டும், பார்க்கலாம். 1000 பாட்டெழுதி அத்தனைக்கும் பொருள் எழுதி 1000 பாடி வந்து உனக்காக நான் போய் அவங்கள சண்டைக்கு போன வாசிடான்னு சொல்லிட்டு பாட்டுங்க. என்ன பாட்டுங்க? ரேடியோல பாடுச்சியா? ரேடியோல பாடுங்க பாட்டு. எப்படி? ஏறி கரமேலே வேறவளே பெண்மையிலே. அவ கூட அசிங்கலாம பேசுறான். டாய் ஓ
ஏண்டா எதற்காகடா காலதாமதமாக வருகின்றாய் அப்படின்னு கேட்கலாம் நினைச்சு நீ பேடுறவோ போறவோ வரலாம் ரேடியோவை பாட்டு நான் அரவணை கேட்டான் அது போறவங்களே போடுது. இது எந்த நாடு? இதுவா? இது தமிழ்நாடு. இதுதான் இடும்பாவனம். இந்த இடும்பாவனத்திலே இந்த கானகத்தில் தன்னந்தனியாக வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் என் நாட்டு மக்களுக்கு யாவது ஒரு குறையும் இல்லாமல் நம்ம பாவித்து வருகின்றோம். உனக்கு பெரிய குறை, அதோட பெரிய குறை. என்ன குறை? ஏங்க நான் என்ன சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுங்க. என்ன குறை? உள்ளே போயிட்டாக்கா ஒரு சாதனை பண்ணணும். என்ன பண்ணணும்? சாதனை படிக்க வேண்டும். நம்ம அப்துல் கலாம் இருந்தாரு. அப்துல் கலாம் வானத்துல ஹெலிகாப்டர் விட்டாரு. அறிவிப்பு இவனுக்கும் ஏணி வச்சாலே என்ன விட்டாரு? அப்துல் கலாம் வானத்துல ஹெலிகாப்டர் விட்டாரா? விட்டாரு. ராக்கெட் விட்டாரு. அது மாதிரி வந்து நம்ம ஒரு சாதனை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சாதனை பண்ண சொல்லிட்டு கூட ஒரு முறை காரி மூஞ்ச பிடிச்சிது. ஆமா, அதனால சாதனை பண்ணணும். என்ன சாதனை பண்றது? ஆமா, என்ன சாதனை பண்ணணும்? என்ன பண்ணணும்? சரி, ஊர்ல பேசணும், பெருமையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில திருவண்ணாமலையை ஒரே தாண்ட போறேன். திருவண்ணாமலையை ஒரே தாண்ட போறேன். நீ சொல்லிட்டு ஊர்ல பெரிய சாதனை. ஆமா, எல்லாம் வண்டி கட்டி பஸ்ல கிளம்பி போயிட்டாங்க. எங்க? திருவண்ணாமலைக்கு. ஓஹோ, நாளை காலைல தாண்ட போறாரு. நாளைக்கு இடம் கிடைக்காது. அண்டு ஜனம் புறாங்க போடுது. சரி, காலையில பொழுது வந்தா மலைக்கு தாண்டோம். நானு ஆமா கட்டுசோர் கட்டிக்கின்னு என் முன்னாடி கட்டுசோர் கட்டி விட மாதிரி அவன் என்ன பண்ணா கையில கட்டி கொடுத்தாக்கா ஊசாட்டி வெயிட்டு காலால மெரிச்சு கட்டி கொடுத்தான். வாசனையா இருக்குதா? கையால கட்டி கொடுத்தா ஊசனா அடிக்குமா? காலால மெரிசிக்கிட்டு கட்டி கொடுத்தான். இதை 8 நேரம் திருவண்ணாமலை போயிட்டு. சரி, திருவண்ணாமலைக்கு போறான், நடந்தே போறான். நடந்து போன மாதிரி பஸ் இருக்குது. சாதனை பண்ண போறேன். ஓ, இங்க இருந்தே நடந்து போறேன். அவன் போன மாதிரி ஒரு 8 மணி ஆச்சு. வேட்டவாடம் போனோம். வேட்டவாடம் போனா பசி எடுத்துச்சு. சாப்பிடலாம் சொல்லிட்டு சாப்பாடு பிடிச்சாக்கா அந்த நேரம் 4 ஸ்பூர் பிசி பிசின்னு போடுது. காலையில சாயந்தரமா ராத்திரி 8 மணிக்கு. ஓ, ராத்திரி 8 மணி பிசி பிசின்னு போடுது. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிசி பிசி போட்டு பிசின்னு அடி அடிக்கும். மழை மழை அடிக்குது. மழை பெய்யுது. இந்த மழையில ஒதுங்க முடியல. அந்த எதிர ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுல 3 பேர் தான் இருக்காங்க. அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு. ஆமா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் திருவண்ணாமலைக்கு கல்வி எடுத்து போட்டாங்க. சரி, அந்த பொண்ணு மட்டும் இருக்குது. நான் போய் இடத்துல போய் உடனே அந்த பொண்ணு காத்து வந்து பார்த்து யாருமே என்ன கேடுது. இல்ல மழை பெய்யுது, அந்த இடம் உட்காந்து போறோம். மறுபடியும் சோடு மழை பெய்யுது. இரவானத்தையும் பிடிச்சி நிக்குது தண்ணி. அவ்வளவு தண்ணி. ஆமா, இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க? இரவானத்தை பிடிச்சி நிக்குதா? இரவானத்துல இருந்து தண்ணி நிக்குது. அப்படியே தண்ணி நிக்குது. தண்ணியில ஃபுல்லா தண்ணி நிக்குது. இந்த தண்ணி நின்னுங்கிறாங்க. அங்க பாப்பா வெளியே வந்து எங்க வீட்டுல ஒரே ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டில வந்து படுத்துங்க. அம்மா நீ அழக பொண்ணு, நான் வந்து போட்டா பாக்குறோம் தப்பா நினைப்பான். வானாமா இல்லங்க, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஒரே ஒரு கட்டிலுக்கு வந்து படுத்துங்க. ஏமா கட்டில நீ போட்டுங்கிற, நான் வந்து போட்டா ஊர்ல தப்பா நினைப்பான். வானாமா கேட்கலாது. சரி, ஒரு பக்கம் படுத்து நினைச்சு நம்ம 2 பேரும் ஒரு அத்து வேணும். அத்தை. ஓஹோ, 2 பேரும் நான் அடைய பொண்ணு. ஆமா, ஒரு அத்து வேணுமான்னு சொன்னான். சரி சொல்லிட்டு அது அரிய பொண்ணு ஒரு அத்து வேணும். நம்ம இருக்கிறது ஒரு கட்டில், ஒரே கட்டில். அது சின்னஞ்சிறு பொண்ணு. ஆமா, நீயோ வாலிபமானவன். ஆமா, ஆனா 2 பேரும் ஒரு கட்டில படுத்தா தப்பித ஒரு கை கால் பட்டுருமே. ஆமா, அப்படின்றதுக்காக ஒரு அத்து வேணும் குறுக்க. சரி, நீ அண்ணாண்ட போற ஓரம் படுத்துக்க, நான் என்னடா ஓரம் படுத்துக்கிறேன். நடுமத்துல ஒரு தலகாணி போட்டுருவோம். தலகாணி போட்டு 2 பேரும் நல்லா தூங்கணும். அந்த தலகாணி தான் இப்ப உங்களுக்கு 2 பேருக்கு அத்து. சரி, நல்லா தூங்கணும். போது போச்சு. நான் எங்க திருவண்ணாமலை தாண்டினேன். அத்துனாக்க எல்லை தானே? சரி, திருவண்ணாமலை தாண்டினேன். ஓஹோ, காலையில கிளம்பிட்டேன். அந்த நிலப்புல இருக்கிறேன். உடனே அந்த பாப்பா கேட்டுது, ஏங்க இன்னா வேலையா வந்தீங்க, இன்னா வேலையா போறீங்க? ராத்திரி வந்தீங்க 8 மணிக்கு, கூடாத மழை பெய்யுது. ஆனா வந்து நான் கடல்ல படுத்திருந்தீங்க, காலையில எழுந்து போறேன்றீங்களே, என்ன வேலையா வந்தீங்க, எதுக்காக நீங்க போறீங்க? என்ன வேலையா போறீங்க? சரி, அந்த பொண்ணு கேடுது, ஏமா நான் பொழுது வெடிய திருவண்ணாமலையை தாண்ட போறேன். திருவண்ணாமலையை தாண்ட போறேன் நம்பரு. அந்த பொண்ணு ஒத்தையா காரியம் மூஞ்சில் மூழ்கிது. ஆனா அழுகட்ட கம்மியாக்கி ராத்திரி பூரா பட்டு தலைக்காணியே தாண்ட, நீ என்னடா போய் திருவண்ணாமலை தாண்ட போற? பரவாயில்லடா, அந்த பொண்ணுக்கு அறிவு இருக்கிறதுடா. பின்ன அத்துன்னு ஒரு தலைக்காணி தாண்டா குறுக்குது. இதே ஒன்னால தாண்ட முடியல, நீ எங்க இந்த திருவண்ணாமலையை தாண்ட போற? நான் எங்க போய் திருவண்ணாமலை தாண்டது? அப்படியே வந்து வர மாட்டேன். ஊர் மக்கள் பூரா திருவண்ணாமலை எதிர்பார்த்தாங்க. வந்து எல்லாம் காடி மூஞ்சி. அது போகட்டும், இது எந்த நாடு என்று கேட்டேன், தெரிவித்து விட்டார். நாட்டு மக்கள் ஏதோ கூக்குரல் கொடுக்கின்றார்கள்.
என்னது நிம்மதி இல்லையா? ஏய் என்னடா நிம்மதி இல்ல? ஓ காட்டுல மிருதம் அடிக்குதா? ஓ மிருதம் அடிக்குது. உங்களை நம்பி 4 மரக்க அரிசி விருப்பி போட்டுருக்காங்களா இட்லிக்கு? அதனால நீங்க இட்லினா பட்டுறாங்க. பட்டுதான் இருக்கிறானுங்க இப்போ ஒரு 7 பேர். ஆமா வேற என்ன பண்றானு? பண்ணி ஐயா நாட்டுல பயிரெல்லாம் மேய்ஞ்சிட்டு ஐயா உங்க அண்ணி கிண்ணில தண்ணி கேக்குது ஐயா. என்னடா பண்ணியாட உங்க அண்ணி கிண்ணில தண்ணி கேக்குது? ஆமா கிண்ணி வச்சிருக்கு பண்ணி. டேய் உங்க அண்ணி கிண்ணியாடா? எங்க அண்ணி கிண்ணியாது? என்னடா கேக்குற நீ? டேய் எங்க அண்ணி கிண்ணியா கேக்குது? டேய் இதுக்கு மேல நாங்க இந்த நாட்டுல இருக்க மாட்டோம் ஐயா. ஐயா நீங்க தான் கொஞ்சம் வைக்கிறோம். என்னடா மனசுங்க ஆ கொஞ்சோடு மனசு வச்சு கொஞ்சோடு 2 தள்ளி விடணும். ஓ 2 தள்ளி விடணும். படிக்கல எங்க மகாராஜா கேக்குறாங்க பாவம் வரி தள்ளிட்டா. டேய் மாதம் மாதம் நம்மளுக்கு கட்டக்கூடிய அந்த கப்பத்துல இருந்து 2 வரி தள்ளி விட்டா போதும் அப்படின்னாங்க. உடனே கட்டளை டேய் உங்களுக்கு 2 வரி தள்ளிரண்டா. இல்ல கரம் போயிட்டேன். ஆமா அவனாக 2 வரி தள்ளிடுறேங்க. ஜனவரி பிப்ரவரி கழிக்கும் போறேன். பரவாயில்ல ஐயோ ஓ வழிகாட்டுறது மிச்சமா போச்சு. என்ன பரவாயில்ல எனக்கு நன்மை பண்ணிருக்கீங்க. பார்த்து நான் கூட்டி கேட்கிறேன். என் மூஞ்ச பார்த்தே விடுங்க இடம் நடக்குது உங்களுக்கு. எங்க என்னங்க 2 வரி தள்ள சொல்லி ஏழை மக்களுக்கு அழுது புலம்புறாங்க. ஜனவரி பிப்ரவரி தள்ளுறாங்க. ஐயோ ஜனவரி மாசம் கட்ட வேண்டியது பிப்ரவரி மாசம் கட்ட வேண்டியது தள்ளிட்டேன். ஓ இந்த 2 மாசம் கட்டக்கூடிய வரியை தள்ளி விட்டேன். சரி அப்படி என்றால் உடனே கனகத்துக்கு சென்று வேட்டையாடும். ஆமா ஒண்ணு ஊனுதான் நெடுக்கே ஊனு போச்சு பாரு. பாத்தியா அத பாரு யானை குட்டி, அத பாரு அசிங்கம், அசிங்கம் இல்லடா சிங்கம், அத பாரு பிளி குட்டி, பிளி குட்டி, புலி குட்டி, புலி குட்டி. எங்கே பார்க்க தேவையில்ல. வேட்டை ஆடிவிட்டோம். சற்று நேரம் ஓய்வெடுத்து பிறகு செல்லலாம். இதோ தெரிகிற பேர் வட்டப்பாறை, அதன் மீது நான் அமர்ந்த வண்ணமாக என் வசனத்தை நீ பேசக்கூடாது. நான் தூங்கினாக்கா தூக்கத்துல இருக்குன்னா ஓப்பால குடிச்சுக்குவேன். நான் மூஞ்சி வேலையை கொடுத்துருவேன். என் மூஞ்சிலையா என் வசனுக்கும் காவல்காரனுக்கும் வித்தியாசம் இல்லாத போச்சுடா. சரி சரி, வருகின்ற வழியிலே பார்த்தால் யாரோ ஒருவன் ஆழ்ந்த நிற்கிறேன். கை பண்ணி எழுந்து பார்த்தா தெரியும். தம்பி சக்தி இருந்தா போதும், இருந்தாலும் என் முகத்தே பெருப்பாயா. சரி சரி, அண்ணாத போடலாம் பண்ணிக்கிறான். தம்பி உன்னதான். ஐயோ ஏய் விக்கிறதுன்றா காலையில 200 ரூபாய் போட்டு போனதே. குடிகார நாயா டேய், நான் என்ன குடிக்கவா வந்துக்கிறேன்?
டேய் தம்பி லேசா கண்ணு தோறடா. ஐயோ ஐயோ ஏண்டி ஏண்டி உள்ள பொண்ணு 3 மாசம் தான் அது ஏண்டி என்ன எழுப்புறா? எதிர் வீட்டுல 4 பேர் சீட்டாடுற மாதிரி எவனா ஒரு நிற்கும் போட்டு அங்க இருந்து இங்க இருந்து இப்ப பொண்டாட்டி நாற்பத்தி போயிடலாம். இவனை எதை சொல்லி பித்தளை நாத்தத்தை எத்தனை துளைக்கினாலும் பித்தளை நாத்தம் மட்டும் போதாது. இது இவன் புத்திங்க. தம்பி சூழ்ந்த வந்து எழுப்புங்கிறான். தம்பி யாரோ பணியாரம் விற்கிறான். பணியாரம் விற்கிறா முறுக்கு விற்கிறேன்டா. யாருப்பா யாரு யாரு எழுப்பு நீயே எழுப்புறான். தம்பி ஓ இப்படி திரும்பி பாருங்க. நம்ம சாம்பார் இல்ல ரசம் தான். சாமியாரு என்ன சாமி? தம்பி வாங்க சாமியாரா என்ன தம்பி? ஓ உன்னை பார்த்தா நல்லா படிச்சவன் போல் தெரியல. நான் படிச்சவர் தான். நீ படிச்சவரோ குட்டிச்சவரோ சொல்லியா என்ன தம்பி? தன்னன் தனிமையில் இங்க படுத்திருக்கிறியே என்ன சார்? நான் மட்டும் இல்ல எங்க இளவரசரும் இருக்காரு. என்ன ஊரு? யாரு இளவரசர்? என்ன ஊரா? இந்துபாவனா. ஐயோ அச்சர். ஆமா இங்க இருக்காரு தம்பி. அப்படி என்ன நான் அவரை பார்க்கணுமே. ஐயோ பார்க்கணும் ஏடா? அவரை பார்க்கணும்னாக்கா இதே ஏறி இந்த புலவர்கள ஏறி பாரு. அங்க இருந்து பார்த்து அப்படியே போய் தம்பி அந்த பாக்குறது கிடையாது. அவரோடு நான் பேச வேண்டும். எப்போ பேசணுமா? ஆமாண்டா. இப்போ அவரு கோபம் இருப்பான் ஈனமெல்லாம் அடிப்பா இருப்பான். தம்பி எப்படியோ அவர் கோபம் இல்ல அவர் அடிப்பார் இல்ல உதைப்பார் அது எனக்கு தெரியாது. ஆனா நான் அவரை பார்க்க வேண்டும். அவரோடு நான் பேச. அவர் என்ன அடிச்சாதா? அடிக்காதடா அடிக்காதடான்னு சொன்னா போதும். ஆமா அது வேணா உங்களுக்காக தம்பி நான் இருக்கேன். நான் இருக்கிறேன். அவருக்கு அந்த பக்கம் இங்க நில்லுங்க. நீங்க நான் அந்த பக்கம் நீங்க எழுதி போறேன். அஞ்சா நில்லுங்க தம்பி. என்ன கொண்டு தப்பிச்சா என்ன பண்ணுச்சேன்? இந்த இடம் அவருக்கு கைவாட்டம் கிடையாது. நான் சொல்றேங்க அவருக்கு நீங்க நில்லுங்க. எழுப்பிடுமா எழுப்பிடுமா சாமியா? சாமி எழுட்டா எழுப்புடா எழுட்டா எழுப்புடா. ஐயோ சாமி வா. இந்த நிக்க கூடாது. இதுதான் ஒரு கைவாட்டம். பட்டு பட்டு அடிச்சுவார். நான் என்ன கவலை வாடா. நான் இங்க நில்லுங்க. கைவாட்டு எழுப்பிட்டா அடிக்காதடா அடிக்காதடா. மறக்க கூடாது. அடிக்காதடா மறக்க கூடாது. ஐயோ எப்பா செடிமெண்ட் உடனே அடிக்காதடா. நான் மறக்க மாட்டேன். மகராஜா சிங்கிட்டா 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 கேள்விகள்லாம் சொல்லிட்டா. சிங்கிட்டா சிங்கிட்டா கேள்விகள்லாம் சொல்லிட்டா. எடுத்து போடுங்க. எப்படி சாமியே சௌகரியமா? ஆமா நீ இங்க இருக்கிற அவரு யாரு? சாம்பார் வச்சு வந்தாரு. என்ன காட்சியா? ஓ என்ன 7 ரூபா போனாலும் நீ 12 ரூபா போவோம். என்னையா என்ன இந்த பூமி இங்க மண்ணு போட்டு தள்ளோ. பூமிங்களே எதுவும் மண்ணை கொடுத்தா ஓத்தால திருவண்ணாமலை கோபுரம் சாரிதான் பண்ணோ. திருவண்ணாமலையோட பக்கத்துல திரும்பி சேர்த்து விடலாம். ஓத்தால ஸ்ரீரங்கம் கோபுரம் அப்படியே ஸ்ரீரங்கம் கோபுரம் என்ன என்ன ஏன் புலம்புறா? சாமியா ஏன் புலம்புற? என்ன ஆச்சு? நாட்டுக்கு நான் வந்தது போதும். நான் வாங்கினது போதும். என்ன தம்பி ஏதோ உதவி செய்யலான்னு வந்தேன். ஆனா அந்த உதவி உபத்திரமா போச்சு. நான் இங்க இருக்கிற மாதிரி இல்ல. நான் போய் வந்தேன். ஐயா சாம்பாரு வந்தது வந்த ஏன்னா நல்லா ரெண்டு சொல்லிட்டு போ. அப்படின்னா என்னுடைய பெருமை உனக்கு தெரியாது. ஆமா நான் பார்க்க போய் பாருங்க. சுவாமி தபத்தில் சிறந்த மதம்
செல்வங்களை பெற்று பெற்று நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வமும் பற்றாத வளமும் பெற்று வாழ வேண்டும். அது போது சுவாமி. காஞ்சி குமரன் நீ அத்தராசம் புத்தி செவரா அதேதான். இது மாதிரி யார் என்ன சொல்றாங்களோ அவங்க குடிசேர போடுவாங்க. குடிசேர போடுவாங்க. ஏதோ சொல்ல என்னப்பா குழந்தை ஆகுது? ஏன் குழந்தை ஆகுது? இதான் குழந்தைகிட்ட கூட்டு பார்த்தேன். ஏன்னா கண்டதை வாங்கி கொடுறாங்களா நல்ல சீன் நடக்கும். அந்த நேரத்துக்கு வந்து ஏமா எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, வாங்கி கொடுங்க, சரி வாங்கி கொடுங்க. நல்ல கவர்ச்சியான கற்பனை சீன் ஓடினே இருக்கும். அந்த நேரத்துக்கு ஏமா எனக்கு ஆய் வருது பீ வருதுன்னு கூட்டும் போகணும். அதான் 6 மாசத்துக்கு குழந்தை 3 மாசத்துக்கு குழந்தை இருந்தாலும் வரும்போது செவுத்துல ஆணி அடிச்சு ஒரு கட்டப்பையில போட்டு மாட்டி வந்துடணும். ஒரு கட்டப்பையில அந்த குழந்தைய போடணும். மாட்டிட்டு வந்துடணும். மாட்டி வந்தா பொண்ணு வந்து புள்ள பேசவே பேசாது. இது மொசு நிற்கும் போகும். அது மாதிரி தான் நான் ஒரு ஊர்ல சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு அம்மா நான் பண்ணிட்டேன். கட்டப்பையில குழந்தைய போட்டு ஆணி வச்சு மாட்டி வந்துச்சு. அவன் வீட்டுக்கார வர தேடி என்ன ஒதுக்கிட்டு எதுக்கு இந்த யோசனை சொல்லி அந்த குழந்தை என்னதான் ஆச்சு அது கொடுத்தேன். என்ன ஆச்சு? போன போட்டா ஏண்டா 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 என்னடா சொல்லுங்க. அவன் வாய் கலங்க மூஞ்சி முதுவாடு திருப்பி விட்டுருவாங்க. வாழ்க நீர் ஆமா எங்கள் இருவரை தேடி வந்திருக்கின்றீர்கள் என்ன காரணம்? உன்னை காண வேண்டும் என்று உலகத்தில் உன்னை காண வேண்டும் என்று உன்னை காண வேண்டும். உன் பேரும் புகழும் கீர்த்தியும் உலகமெல்லாம் பரவ வேண்டும். ஏன் என்று கேட்டால் பாண்டவர்கள் தர்மத்துக்கென்றே பிறந்தவர்கள். அப்படியேப்பட்ட பாண்டவர்கள் வர்க்கத்திலே பிறந்தவன் அல்லவா? அப்படியேப்பட்டவன் அதாவது மங்கிய பொருளை எடுத்து அந்த பொருளுக்கு மெருகு கொடுத்தார்கள். அந்த பொருளுக்கு அழகு தரும். உன்னுடைய பொருள் உன்னுடைய கீர்த்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும். அப்படி என்பதற்காக மனமாறவனை தேடி ஓடி வந்தேன். சுவாமி என்னுடைய பொருள் என்னுடைய கீர்த்தி என்னுடைய பெருமை உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்றால் இரும்பாவனத்திலே கானகத்தை வாங்கி வருகிறேன். தன்னது அப்படி தன்னன் நினைவில் அந்த கானகத்தில் இந்த இரும்பாவனத்தில் இருக்கின்றாயே எப்படி என்னுடைய பேரும் புகழும் கீர்த்தி ஓங்கும் அப்படி என்று கேள்விப்படுகிறார். ஆனால் என்னை பார்த்தால் மட்டும் முனிவர் நான் ஒரு வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் என்று சொல்றேன் 3 காலத்தில் இருந்து சொல்லக்கூடியவன். ஆனால் அப்படியேப்பட்டவன் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. உன்னை பார்த்தவுடன் கட்டிடம் காலையாக இருக்கின்றார், இளமையாக இருக்கின்றார். அப்படியேப்பட்ட உன்னை பார்க்கின்ற பொழுது உன்னை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு திருமணமாகிவிட்டதா? சுவாமி என்ன கேள்வி கேட்டிருக்கேன் சுவாமி. எனக்கென்று உற்றார் பெற்றோர் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் உறவினர்கள் யாருமே கிடையாது. யாராயும் உயிரோடு இருந்திருந்தால் தானே அதாவது காலகாலத்தில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஒன்று தாத்தா இல்லை தந்தை இருக்கணும், இல்ல பெரிய பசித்தப்பா இருக்கணும், இது இருந்தால் ஒரு அண்ணனாய்களும் இருக்கணும். யாருமே இல்லாத அனாதையா இருக்கிறேன். என்ன ஒண்ணு கூட ஒருத்தங்க தான் அது வேணாம். திறனுக்கு தேல் கொட்டின மேல் முடிப்பான். அவன் எனக்கு தொடங்கிக்கிறானா வினைக்கிறானா தெரியல. ஆனா நீ எப்படி நினைக்கிறவன? ஏதோ நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் நன்மைக்கு இருக்கிறான். ஆனா ஒரு ஆள் வேணுங்க. ஆமா பேச்சு தொலை யாருன்னா என்ன அடிக்க வந்தாங்கன்னு வச்சுக்க, அவன் இடையே நின்று வேடிக்கை பார்த்தாலும் அவனால அடிக்க முடியாது. அப்படி ஒரு பொண்ணு போதும் அதனால அடி வரணும். ஓ அவனுக்கு ஒரு ஆள் இருக்குதாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடம் நிற்பாங்க. அதுக்காக ஒருத்தங்க நான் துணையா. சரி 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 அப்படின்னா உனக்கு திருமணம் இல்லை சுவாமி இன்னும் ஆகவில்லையே. சொன்னால் என்ன சரி சொல்லிய வாய் கட்டியா திருமணம் உனக்காக நான் ஒரு பெண் பார்த்து வந்திருக்கேன்.
தாவர மாமா. ஏய் என்னடா சாமி போய் மாமான்ற பொண்ணு பார்த்து வைக்கிறவங்க பூரா மாமன் தான். எப்படி இப்படி பொண்ணு பார்த்து வைக்கிற பூரா மாமன் தான். தாவர மாமா தான். அறிவு இருக்குதா உனக்கு? ஏயா? இங்க வா. என்ன இப்ப உன்னை பெத்தெடுத்தாங்க உங்க அப்பா அம்மா உனக்குன்னு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஒரு 4 ஊருக்கு போய் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றதுக்காக நிச்சயம் பண்ணிட்டாங்க. உனக்கு பொண்ணு பார்த்து வச்சாக்க உங்க அப்பா நீ என்னன்னு கூப்பிடுவ? மாமன் தான் கூப்பிடணும். ஏன் மாமனை கூப்பிடுறது? என்ன பண்றது? பொண்ணு பார்த்து வைக்கிறவங்க என் பொண்ணு சோப்பா கடுப்பா இருக்கு. டேய் டேய் சொல்லுமாமா. ஏய், என் கோபத்துக்காராக நான் கோபத்துக்காரனா உனக்கு சாபத்துக்காரா? சுவாமி இங்க வாங்க. அவன் எவரா பேசுகிறான். எனக்கு தாய் தந்தை இல்லை என்ற ஒரே காரணத்தால் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இருந்து எனக்கென்று ஒரு பெண்ணை பார்த்திருக்கின்றேன். அப்படி தெரிவிக்கின்றீர்கள். அவள் யாரு? எங்க இருக்கின்றாள்? என்ன பெயர்? அவன் நாடுதான் என்ன? எப்படி இருப்பாள்? ஓ, பெண்ணானவன் முதலில் எப்படி இருப்பான்? ஆமா, அதான் சேர்க்கண்டை விழி. அவள் அழகு இருக்கின்றது. சேர்க்கண்டை விழி. சரி. வில் போன்ற புருவம். அதாவது கோப பழம் போன்ற இதழ்கள். சங்கு போல் கழுத்து. உடுக்கையை போல் இடை. மந்தம் அவள் துணை இருக்கின்றது. வாழத்தண்டு போல. நீ தொட வரைக்கும் பாத்துக்கிட்டா அதுல என்னடா என்னட்ட பரவாயில்ல இருப்ப. தொட வரைக்கும் பார்த்தாங்க அதுக்கு மேல என்ன பரவாயில்ல இருப்ப. நீ இந்த பொண்ணு போன ஒரு விடகம் இவன் நீ துணைக்கா வச்சுக்கிற. இல்ல உனக்கு தான் வேலைக்கு வச்சுக்கிறேன். எனக்கு துணையா தான் இருக்கு. எங்களோட அறிவு உனக்கு நிஜமான அறிவு இருக்குது. ஆமாங்க. தொடைய வரைக்கும் பார்த்தவரு மேல பாக்காத. ஆனா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது பார்க்காத இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் நில்றா. எந்த என்னடா சுத்தடி கால முடிஞ்சு பொண்ணு வாடாங்க நமக்கு. உனக்கு வேணாம் எனக்கு வேணுங்க. நான் சொல்றது கேட்கறேன். இப்ப நீ இருக்கிற இந்த தலையில இருக்கிற இந்த ஒத்த ரோமத்தை எடுத்து போய் ஒரு சிற்பி கிட்ட கொடுத்தால் அந்த ரோமத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அப்படியே தத்ரூபமா வந்து காட்டாங்கடா. அந்த சிற்பிக்கு சமண்டா சாமி. அப்படியா? அவரை போய் தப்பா பெண்ணானவள் 32 அழகை ஒத்தவள் இப்படி இருப்பான்னு நான் சொன்னேன். அவன் தொலை வரைக்கும் பார்த்தவன் மேல என்ன சுவாமி அதை விடுங்க. எங்க இருக்கின்றான்? ஆனா இப்படிப்பட்டவன் இப்போ என்ன செய்கின்றான் தெரியுமா? 7 கடல் தாண்டினால் கருங்கடல் தீவு. கருங்கடல் மத்தியிலே வசந்தமலை தீவிலே தன்னன் தனிமையில் முத்தையில் ஜெயம் ராஜம்சாவோடு இருந்து கொண்டிருக்கின்றார். அவன் கூட சேர்த்து நானும் பேச மாட்டேங்க. என்ன 7 கடல் கண்ணாண்ட வசந்த மலை தீவுல 1000 உங்களை தேடி வந்தாலும் நான் ஒரு சாமியாரு, நான் ஒரு முட்டும் சொன்னவன். உனக்கு அறிவு இருந்தா ஏண்டா பின்னே சாமி? 7 கடலை தாண்டி சொல்றீங்களா? எங்களால சின்ன காவாவே தாண்ட முடியாது. 7 கடல் தாண்டி போய் அந்த பொண்ணை பாருங்க. உன்னையே நீ எண்ணி பாரு. உனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை நீ அறிந்தேயானா தயவது வந்தே சேரும். தவறா நினைக்கிறேன். என்னையே நான் அறிஞ்சா உயிரோட இருப்பேன். என்னடா தலைகீழ பேசுகிறாரு? என்னை நான் எப்படி அறிய முடியும் சாமி? உன்னை நீ அறிஞ்சிட்டால ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு என்று மொத்தம் 6 அறிவு. அதுல 6வது அறிவு பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய சிந்திக்கும் தன்மை வாய்ந்தது. அறிவை வைத்து சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் மட்டும் போதாது, சிந்தித்த வழியிலே செயல்படவும் வேண்டும். நீங்க சொல்வது அனைத்து விளங்குகிறது. என்னதான் 6வது அறிவை எடுத்து சிந்தித்தாலும் அந்த 7 கடலை எப்படி தாண்டுவது? உனக்கு ஒன்றும் புரிந்து விளங்கவில்லை. அப்படி இருக்கிறார். ஆனா உன் பாட்டு நிற்கின்றானே, உன்னுடைய பாட்டையா பீமசேனன். அந்த பீமசேனன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் வாயு அம்சம் புரிந்திய. அந்த வாயு என்றால் என்ன? காத்து. அந்த காத்து தன்மை வாய்ந்ததா நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு செல்வதற்கு பறக்கும் சக்தியானது உண்டு. அந்த உன் பாட்டன் வாயு தேவனை நினைத்தால் உனக்கு பறக்கும் சக்தி தன்னைத்தானே வந்து
அப்படி பறக்க சக்தியாக தன்னைத்தானே வந்து விட்டால் நீ அங்கே வசந்தமலை செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். சுவாமி, நீங்க கூறிய விதமாகவே இப்போதுதான் என்னை நானே உணர்த்தி நீங்க தெரிவித்த விதமாகவே 7 கடலுக்கு அப்புறமாக இருக்கக்கூடிய வசந்தமலை தீவிலே கருங்கல் மத்தியில இருக்கின்ற ஆமா. எந்த மத்தியில இருந்தாலும் சரி இப்போதே போய் பறக்க போற ஆ, பறந்து போற உடனே போய் வருகிறேன்